ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ வ்ளாக் போட்ட மாரி ஒரு ஃபீல் எனக்கு. ஏன்னா வந்து தொடர்ந்து வீடியோஸ் எடுத்துட்டே இருப்பேன். ஸோ எடிட் பண்ணியிருக்க டைம் இருக்கிறதில்ல. சரி அதனால வந்து இன்னைக்கு எப்படியாவது வீடியோ போட்டுடணும் அப்படின்றதுனால போட்டுட்ருக்கேன். நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். அந்த டே இன் மை லைஃப் வ்ளாக் மாரி தான். ஸோ ஒன் டே ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லா கவர் பண்ண முடியலன்னா ஈவினிங் மேல நான் ரொம்பவே பிஸி ஆயிடுவேன். அந்த அளவுக்கு கவர் பண்ண முடியல. ஓரளவுக்கு ஈவினிங் வரைக்கும் ரொட்டீனா கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் அந்த நாள ஃபுல்லா கவர் பண்ணியிருப்பேன். இதில சூப்பரான ஒரு டீப் கிரேக் ரெசிபீஸும் குடுத்துருக்கேன். ஸோ ட்ரெண்டிங்கில போயிட்டுருக்கிற ஸோ என்னோட கிளீனிங் ரொட்டீனும் இருக்கும். ஸோ கிளீனிங் ஹேபிட்டும் இருக்கும். ஸோ எப்படி மேனேஜ் பண்றேன் அப்படின்றதும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பிடிச்சிருந்தா நிச்சயமா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஆ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. ஸோ அந்த நாள் வந்து ரித்தி ஸ்கூலுக்கு போன பிறகு நான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ரித்தி வந்து மார்னிங் 7:00 கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மீ டைம் எடுத்துப்பேன். ஸோ அதுக்கப்புறம் 7:30க்கு மேல தான் விளாகே ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிப்பேன். என் வீடு ஃபுல்லா அலங்கோலமா தான் இருக்கும். ஏன்னா நிச்சயமா லெனி, ரித்தி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அந்தந்த இடத்துல மாறிட்டே இருக்கும். இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம நான் வந்து வெளிய போறதுன்றதுனால வெதரும் ரொம்ப சில்லா இருக்குன்னா வீட்டுக்குள்ளேயே தான் அடைச்சு வச்சிருக்கேன் பசங்கள. ஸோ வெளிய போனாலும் பயங்கர சில்லாட்டம் இருக்கும் இங்க. சரி அதனால வீட்டுக்குள்ள என்ன அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே பண்ணுங்கம்மா, வெளிய போகாதீங்க அப்படின்றதுனால அப்படி பண்றதுனாலயோ என்னவோ தெரியல, பசங்க ரொம்பவே மெஸி பண்ணும். இன்னொன்னு வந்து என்ன சொல்ல, நானும் கொஞ்சம் அடிக்கடிக்கு வெளிய போறதுன்றதுனால வீட அந்த அளவுக்கு நான் மெயின்டெயின் பண்றதில்ல. அதான் மெயின் ரீசன். பசங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் மெயின்டெயின் பண்ணணும். ஸோ மார்னிங் எடுத்ததும் ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சிட்டு மடமடன்னு வீடியோஸ் சாரி அ லா ஒரு ரோல் ஆகுது எனக்கு. ஆ வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்தது அந்த டேபிள் கிளீன் பண்ணணும்னு தான் தோணும் எனக்கு. எப்பவுமே அது என்னவோ தெரியல, எனக்கு அதுதான் கிளீன் பண்ணணும்னு தோணும். ஸோ டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஷீட்ஸ் எல்லாம் மாத்திட்டேன்னா, அதுக்கப்புறம் மத்த வேலைக்கு போயிடுவேன். நெக்ஸ்ட் பண்ற ஒரு மெயின் வேலை அப்படின்னா, பெட்ட கிளீன் பண்றது தான். லெனி கொஞ்சம் சீக்கிரமா எழவா. ரித்தி வந்து கொஞ்சம் லெனி கொஞ்சம் லேட்டா எழவா. ரித்தி கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துருவாங்க. அதனால வந்து கொஞ்சம் லேட்டா தான் பெட் அரேஞ்ச் பண்ணா, நான் தூங்கி எழுந்த உடனே நான் செய்யற வேலை இதுவா தான் இருக்கும். பட் இப்போ முடியல. இந்த பிளாங்கெட் இப்போ தான் புதுசு. சீரியஸ்லி சொல்லுவேன் பயங்கர வெயிட்டு. என்னால தூக்கவே முடியல. அந்த அளவுக்கு பயங்கர திக்கான, பார்க்க ரொம்ப டக்குன்னு இருக்கிற மாரி இருந்தது. சரியான வெயிட். எத்தனை கேஜி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வெயிட்டா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லா பெட்ரூமு, கிச்சனு, அப்புறம் ஹால் எல்லாம் சும்மா டஸ்ட் பண்ணிட்டு கூட்டி விட்டுட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் ஒரு வேலை முடிஞ்ச மாரி இருக்கும். லாஸ்ட்டாட்ட தான் கிச்சன் வர மாரி இருக்கும். இப்போ பெருசா வந்து சீரியஸ்ல சொல்லணும்னா, அ ரொம்ப அப்படியே சமைச்சு இருக்கிற மாரி இல்ல. இப்ப என்ன முடியுமோ நம்ப வீடியோ பர்ப்பஸ்க்காக சமைக்கிற மாரி தான் இருக்கும். சில டைம்ல வேற வழியே இல்லாம நம்ம வீடியோ கவர் பண்ணணுன்றதுனால, நான் ரெசிபீஸ் போட்டாகணுன்றதுனால, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்ற மாரி. ஆனா சுத்தமா எனக்கு சமைக்கிறதுக்கும் அவ்வளோ டைம் இல்ல. சரி நம்ம ஹரிபரியிலே ஓடுற மாரி, இப்போ இதிலயே உட்காந்துட்டோன்னா, நமக்கு அது கிளீனிங் கிச்சன கிளீன் பண்ணிட்டு, ஆர்கனைஸ் பண்ணிட்டு போணும்னு இருக்கும் இல்லையா? பட் எனக்கு பெருசா அ அந்த அளவுக்கு ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுது. பசங்க வெளிய போயிட்டு வர்றதும் இல்ல, பசங்க கூட வெளிய என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண அதுவும் நல்லா டயர்ட் ஆயிடுது. சரி அதனால நம்மளால என்ன முடியுதோ அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபுட் தான் இப்போலாம் செய்ற மாரி இருக்கு. மேபி ஃபியூச்சருக்கு நிச்சயமா நான் அத கொண்டு வந்துடணும் எப்படியாவது. ஸோ வீடு வேலைலாம் முடிஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு அந்த மாரி கடவுள் குடுக்கணும்னு நான் நெனச்சுப்பேன். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் எல்லாம் கொஞ்சம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் டிஸ்போட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அ கொஞ்சமா யூசுவலா நம்ப என்ன சொல்ல, வினிகர், வாட்டர் அப்புறமா விம் லிக்விட் போட்டு ஒரு ஸ்ப்ரே மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, ஃபுல்லா கவுண்டர் டாப்பெல்லாம் தொடச்சு விட்டுட்டு, கேஸ் ஸ்டவ்வ தொடச்சிட்ட பிறகு தான் சிங்க்கு கிட்டயே வருவேன். ஏன்னா சிங்க் ஃபுல்லா பாத்திரம் இருக்கும். நைட் வந்து ரொம்ப சில்லாட்டு இருக்கும். ஒரு 6:00 மேல பாத்திரத்தில கை வைக்க முடியாது. குளிர ஆரம்பிச்சுடும். ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் அவசர வேலை வந்தது. நான் வெளிய கிளம்பிட்டேன். பாதியிலே விட்டுட்டு தான் ஹாய் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரூம் வந்து பூசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வென்டிலேஷன் வந்து சூப்பராக இருக்கும். இதே பக்கத்தில் எதுவும் சைட் இல்லைல்ல.
பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி சூப்பர் வியூ இல்லை, சம்திங் நல்லா லைட்டிங் நல்லா இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து ரித்திக்காக தான் இந்த ரூமை பிளான் பண்ணினேன். ஆனால் இப்போ ரித்திக்கு வந்து வாஷ்ரூம் இல்லாமல் ரூம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல காலையும் வெளிச்சம் அவ்வளோ அழகாக லைட்டிங்லாம் போட்டு எனக்கு அந்த வீட்டில் வந்து ஏன்னா அங்கே பக்கத்துலலாம் மரம் நிறைய இருக்கும். இன்னும் அவ்வளோ மரம் கிடையாது, வீடும் கிடையாது, இல்லை நல்லா லைட்டிங் கிடைக்கும். ஸோ இங்கே ரூமை கட்டுறேன் வாங்க. அப்படி பண்ணு வலிக்கலையே அவனுக்கு, நல்லா ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும். சரி, நல்லா வென்டிலேஷன், பெரிய விண்டோ கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து கீழே வீட்டில் இருக்கிற ஒரு பெட்ரூம். வாங்க பார்க்கலாம். இது மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ வீட்டிலேருந்து வந்தாச்சு. இப்போ வந்த டைம் அரௌண்ட் வந்து ஒரு 12:30 இல்லை, ஒரு 1 வந்தேன். பட் ஆனால் வந்து லெனி வந்து ரொம்ப லேட் பண்ணி 1:30 ஆகிடுச்சா. தூங்க வச்சுட்டு தான் வேலை. லெனிஷாக்கு பசிக்கா? பாஸ்தாவா? பாஸ்தா இல்லை, கவ்வோ இல்லை. ஸோ நான் வந்து அன்னைக்கு நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, டாப்பர் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு முடியலை, என்னன்னு தெரியல. சரி கொடுக்குறேன், கொஞ்ச நேரம் இருங்கோ. சரியா, தோசை மாவு இருக்கு, இட்லி மாவு இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்ன இது சூடாக அந்த மலைக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. மழை இல்லை, வெதர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒரு மாதிரி க்ளவுடியாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா க்ளவுடியாட்டு. மழைவும் வராது, மழை பெய்யவும் பெய்யாது, ஆனால் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி சூடாக சாப்பிட்ருப்பீங்களா? அப்படியே பிளேட்டை நம்ம குக் பாட்லேருந்து இறக்குன உடனே அந்த ஒரு மாதிரி ஸ்டீம் வரும் தெரியுமா? எனக்கு அந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஃபுல்லாக சூடோடு போய் சாப்பிட. ஆனால் என் வீட்டில் என்னை தவிர வேறு யாருமே இந்த அளவுக்கு சூடாக சாப்பிட மாட்டாங்க, இன்க்ளூடிங் சஷி கூட. சரி, அவ்வளோதான். சுடுதானே ஏன் எடுத்த? டேஸ்டா? சரி, எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த ஜம்மு காஷ்மீர் அப்புறம் அந்த லடாக்கு எல்லாம் போனீங்கன்னு வச்சுங்க, அந்த பாட்டில் அப்படி இறக்கி உடனே ஒரு பிளேட்டில் போட்டு கொடுப்பாங்க. கொதிக்கும், அது சாப்பிடவே முடியாது. பட் அந்த ஃபீலுக்கு, அந்த ஒரு வெதருக்கு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக. ஒரு 5 நூடுல்ஸாக இருந்தாலும் அது அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு டாப், எப்படி சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா இருக்கே. சரி, மடமடன்னு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கிட்ட போகணும். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கேக்கு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க பார்லரில் வச்சிட்ருக்காங்க. ஸோ எனக்கு ட்ரீம் கேக் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. சரி, நான் ஆக்சுவலாக இப்போது நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறதில்ல. ஸோ அவங்க எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால இல்லை நீ பண்ணி கொடுன்னாங்க. சரி, பட் வந்து என்கிட்ட பேஸ் வந்து இந்த மாதிரி ரவுண்டு, இந்த சின்ன சைஸுக்கான டின்னு அளவுக்கு என்கிட்ட இல்லை. சரி, நான் நார்மலாக ஒரு ஸ்கொயரில் நான் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு நான் பேஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பட் வந்து ட்ரீம் கேக் இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப பர்ஃபெக்டாட்டு வேணும்னு அவசியம் கிடையாது. பட் வந்து நிச்சயமாக இதோடைய ஃபுல்லாட்டு எப்படி இருந்தது டேஸ்ட்டு, நான் கொஞ்சமாட்டு பசங்களுக்காக கொஞ்சம் சின்ன பீஸை பண்ணினேன் நான். ஸோ நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸை வந்து கீழே வச்சுட்டு நான் வந்து சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக அவங்க வந்து நிறைய சுகர் சிரப்பை வைக்காது, கொஞ்சமாக லைட்டாக வச்சா போதும் நாங்கள். சரி, அதனால தான் ரொம்ப ஃபுல்லாட்டு நான் போடல. ஸோ சாக்லேட் கேக்குக்கு நம்ம அந்த மாதிரி போட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நான் சாக்லேட் மூஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு, ஸோ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் அந்த பேஸு வச்சுருந்தேன் இல்லையா, சாரி கேக்கு பேஸு நான் வச்சுட்ருந்தேன் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட. அதுக்கப்புறம் சாக்லேட் மூஸ் ரெடி பண்ணி நான் வந்து மேலே லேயரில் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ நல்லா உங்களுக்கு மூஸ் வந்து நல்லா அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அது எல்லாமே இடத்துல நம்ம கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து லெவல் பண்ணி கொடுத்துடணும்.
ஸோ கொஞ்சம் கூட நம்ம எந்த எந்த இடத்துலயுமே வந்து அ ரொம்ப என்ன சொல்ல லெவலிங் கரெக்ட்டா இருக்கும்போது, உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டா வருது. நான் அத பார்த்துருக்கேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு ட்ரீம் கேக்கு. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜில வச்சுட்டு நான் எடுத்தேன். ஸோ நான் வந்து சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். டார்க் சாக்லேட்டு. ஸோ அது மேல நம்ம வந்து சாக்லேட் மூஸோட அது மேல டாப்பிங் வந்து லெவல் பண்ணி விட்டீங்கன்னா, கொஞ்சம் நல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது. ஸோ அது ஒரே இடத்துல இல்லாம எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த ஃபுல்லாட்டு நம்ம கவர் ஆகணும். ட்ரீம் கேக்ல இதுதான் நம்ம வந்து அத நம்ம டச் பண்ணி உள்ள போகும்போது ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அந்த சாக்லேட்டு, மூஸு, பேஸும் வரணும். அதுக்கு மேல அவங்க வந்து ஆமண்ட்ஸ் ஃப்ளேவர் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு கொஞ்சமா தேவையான அளவுக்கு ஆமண்ட்ஸ கட் பண்ணிட்டு, குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு, மேல அந்த சாக்லேட் மேல இதுக்கு முன்னாடியே நான் சாக்லேட் வச்சிருந்தேன் இல்லையா, அப்பவே ஒரு 10 மினிட்ஸ் உள்ள எடுத்திருந்தேன். அதுக்கு மேல நான் ஆமண்ட்ஸ குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு, திருப்பவும் அகைன் வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில வச்சு எடுக்க போறேன். இந்த லாஸ்ட் செட்டிங்கு நான் வந்து மில்க் சாக்லேட் இருக்கும் இல்லையா, அதில வந்து மில்க் சாக்லேட்ட நான் கொஞ்சம் நல்லா மில்க் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு இதுதான் சூப்பரா இருந்தது சீரிஸ்லயே. டார்க் சாக்லேட்டும், மில்க் சாக்லேட்டும் நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு மேல நம்ம ஆமண்ட்ஸ்க்கு மேல இந்த மில்க் சாக்லேட்ட லெவல் பண்ணிவிட்டு இது செட் பண்ணணும். இதுக்கு மேல நான் வந்து கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். நல்லா அத டஸ்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு ஃபுல்லா ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது 1/2 கேஜி அளவுக்கு ட்ரீம் கேக்கு. ஸோ இது ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நம்ம வந்து டெலிவரி குடுத்தோம். சீரியஸ்லி சொல்றேன் ரொம்ப சூப்பரா இருந்தது. நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் தி மஸ்ட் ட்ரையா இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரு. ஸோ இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன். ஹோப்லி நெக்ஸ்ட் ஒரு விலாகில நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். திஸ் இஸ் சோனி.